ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரௌனி பிடிக்காதவங்களே யாருமே கிடையாதுங்க. அதுவும் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நல்லா கிரிங்கிள் டாப்போட எப்படி வீட்லேயே குயிக்காக ரெடி பண்ணலாங்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து டார்க் காம்போ சாக்லேட் வந்து ஒரு மேலே இருக்க அந்த ஒரு பீஸ் வந்து சரியாக வந்து 100 கிராம் வருங்க. இதை வந்து நல்லா துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா துருவினா வந்து ஒரு 1/2 கப் அளவு வரும். இந்த அளவு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெல்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ அந்த பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவு நல்லா சோப்பாக துருவி வைக்கிறோமோ அந்த அளவு நல்லா சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு 50 கிராம் அளவு நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராமுங்க மொத்தமாக. அதில் வந்து சரி பகுதியை நான் பிரித்து நான் எடுத்துக்கிட்டேன். அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா டபுள் பாயில்டு மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த பவுலில் வச்சுருக்க இந்த சாக்லேட் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு வேண்டி நான் மேலே வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகும். நம்ம வந்து டைரெக்டாக மெல்ட் பண்ண வச்சானா ஒரு மாதிரி கஞ்சி சூறு அடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உங்கள்கிட்ட ஓவன் இருந்தானா அதில் வந்து ஒரு 2 செகண்டில் வச்சு எடுத்துட்டிங்கனாலே சரியாக இருக்கும். இது ஒரு சைடில் இருக்கும்போதே பட்டர் ஷீட் போட்டு நல்லா க்ரீஸ் தடவி வச்சுக்கலாம். இப்போ வந்து 6 இன்ச்சு டின்னில் தான் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஓரளவு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அப்படி சாக்லேட் இருந்தாலும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படி மெல்ட் ஆயிரும். நல்லாவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க குழந்தைகளாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து க்ளீனான ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பீட்ரு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நல்லா ஒயர் விஸ்க் வச்சு தான் நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். நம்ம பீட்ரு யூஸ் பண்ணலாங்க, ஆனால் கேக் மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். அதனால தான் பீட்ரு வந்து வேண்டாம். இதுக்கு நல்லா ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. அந்த முட்டையோட கலர் வந்து நல்லா லைட் கலராக மாறும். அது வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் தான் நான் எடுத்திருக்கிறேன். அதை வந்து 2 பங்காக பிரித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டிகள் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சொல்கிற அளவுகளையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கிரிங்கிள் டாப்போட கண்டிப்பாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது, நல்லா கிரிங்கிள் டாப்போட வரும். அதனால தான் இப்போ வந்து ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ பட்டர் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஐட்டமெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடையில் வந்து 30 கிராம் அளவு மைதா மாவு, 20 கிராம் அளவு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் நல்லா சலிச்சு ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா பபிள்ஸ் ஆட்டாக அங்கங்கே கெட்டி நிற்கும். நம்ம செய்கிற இந்த ப்ரௌனியில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். நான் சொன்ன அளவுகளையே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். நல்லா கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். கெட்டிகள் இல்லாதபடி பார்த்துக்குங்க.
இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேச்சுலரை வச்சு ஓரங்களை எல்லாம் எடுத்து போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அங்கங்கே மாவு இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதனால தான் நான் சொன்ன அளவுகளையே நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுதான் சரியான பக்குவம். ப்ரௌனிக்கு வேணுங்கிற பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம டின்னில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க டின்னோட அளவு வந்து 6 இன்ச்சு. அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் ரிலீஃப் ஆயிரும். அதனால தான். இல்லாட்டினா டேப் பண்ணிக்கிங்க. நல்லா டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியே வந்துடும். அதனால தான் டேப் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லாட்டினா இந்த மாரி டேப் பண்ணிக்கிங்க போதும். மேலேயே நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். இது கூடயே வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லாட்டின்னா சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். இது பாத்திரத்தில் வைக்கிற மாரினாலும் அதே டைமர் தான். 10 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் இறக்கி வைங்க. ஆனால் பாத்திரத்தில் வைக்கும்போது ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் போல் ஆகும். அவன்லங்கும்போது 175 டிகிரி செல்சியஸில் கீழே மேலே இருக்க ராடை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி 25 நிமிஷம் போல் டைமர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பாத்திரத்தில் செய்யும்போது வந்து 30லேருந்து 35 நிமிஷம் போல் ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அழகாக க்ரிங்கிள் டாப்போட அவ்வளோ செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருந்தது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இதே இதில் தான் பாத்திரத்துலேயும் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நல்ல பீஸ் போட்டாச்சு. குழந்தைங்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.